வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் யார் மகள். கதைக்குள்ள போலாமா? உமா, நீங்க உள்ள போலாம் என்று ரிசப்ஷனிஸ்ட் கூற மனதிற்குள் இறைவனை வணங்கிவிட்டு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு எம்டிஆரின் கதவை திறந்து உள்ளே சென்றாள் உமா. எம்டி நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு தலையை குனிந்து ஃபைலை பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன், எஸ்கியூஸ் மீ சார் என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தார். அவர் கண்கள் ஒரு நிமிடம் டக்கென விரிந்தது. அவர் அவளை பார்த்ததும் அந்த ஒரு சில நிமிடங்களில் அவர் மனதில் ஏதேதோ சந்தேகங்கள் தோன்ற அந்த குழப்பம் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இந்த குழப்பத்தில் அவளை அழைத்து அமர வைக்கவும் மறந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த உமா தயக்கத்தோடு, சார், என் பேர் உமா, இன்டர்வியூக்கு என்று மெதுவாக கூறினாள். பட்டன சுய நினைவுக்கு வந்தவர், ஓகே ஓகே, வாங்க மிஸ் என்று அவள் பெயரை ஞாபகப்படுத்தி கொள்ள அவர் முயல, சார், உமா சார் என்றாள் பரபரப்பாக. மிஸ் உமா, டேக் யுவர் சீட் என்று எதிரில் இருந்த சேரை காண்பித்தார். உமா அதில் அமர்ந்து தனது ஃபைலை அவரிடம் நீட்டினாள். அதை அவர் புரட்டி கொண்டிருந்தாலும் அவர் கவனம் அதில் முழுவதுமாக செல்லவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. நீங்க எங்கிருந்து வரீங்க? கோடம்பாக்கம் சார். நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்க சென்னையில தானா? இல்லை சார், எங்க சொந்த ஊர் காரைக்குடி என்றவள் கூறியதும் பார்த்திபன் கையில் இருந்த அந்த ஃபைல் தானாக நழுவி டேபிளில் விழுந்தது. அவர் முகமெல்லாம் முத்து முத்தாக வேர்க்க பட்டன கோட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து துடைத்து கொண்டார். ஏசி ரூமிலும் அவருக்கு இப்படி குப்பன வேர்ப்பதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த உமா, சார், என்னாச்சு சார்? நான் வேணா ஏசியை இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உங்க அம்மா அப்பாலாம்? எங்க அப்பா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. நான் படிப்பை முடிச்சதும் வேலை தேடி இங்க வந்தேன். என் கூட அம்மாவும் வந்துட்டாங்க. எங்களுக்குன்னு இருந்த நிலத்தை வித்து தான் எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க. இனிமே அங்க எதுவும் இல்லை, அதுதான் இங்க வந்துட்டோம். ஓ, உங்க அப்பா அம்மா பேரு? எல்லாமே ரெஸ்யூம்ல இருக்கே, இவர் எதுக்கு என்ன கேட்குறாரு என்று சந்தேகத்தோடே, அப்பா பேரு சுந்தர், அம்மா பேரு பார்வதி சார் என்றாள். பார்த்திபன் டக்கன அருகில் கிளாஸில் இருந்த தண்ணீரை எடுத்து கடகடவென குடித்தார். இவரது வித்தியாசமான செயல்களை பார்த்து உமா சற்று பதறிப்போக ஒன்றும் புரியாமல் திருவென விழித்து கொண்டிருந்தாள். டக்கன ஃபைலை மூடிய பார்த்திபன், ஓகே, நீங்க வீட்டுக்கு போங்க, இன்னும் 4 நாள்ல உங்களுக்கு ஃபோன் வரும் என்றார். சார், நீங்க என்னை எந்த கேள்வியும் கேட்கலையே, என்னோட ரெசியூமை கூட பார்க்கல. நான் எம்காம் படிச்சிருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிஏ கூட பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்சியராக ஒர்க் பண்ணுவேன் சார் என்றவள் கெஞ்சும் பாவனையில் பேசிக்கொண்டே போக, ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவர் படப்படப்பாக கூற, ஓகே சார் என்று அமைதியாக கூறிவிட்டு ஃபைல் எடுத்து கொண்டு கிளம்பினாள். அவள் சென்றதும் ஃபோனை எடுத்து நம்பரை அழுத்திய பார்த்திபன், ரேகா, இனிமே யாரையும் உள்ள அனுப்பாதீங்க, இன்னைக்கு இன்டர்வியூ ஓவர் என்று போனை வைத்தார். மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றவர் கீழே பார்த்தார். உமா வெளியே நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் நடை, பேச்சு, உருவம், முகஜாடை அனைத்தும் அவர் மனதில் ஏதேதோ எண்ணாலைகளை கிளப்பிவிட அவளை உற்று பார்த்து கொண்டு நின்றார். உமா வெளியே சென்று ஆட்டோவில் ஏறி புறப்பட்டதும் கடகடவன ஓடி வந்து டேபிளில் இருந்த அவள் ரெஸ்யூமை திறந்து அதில் இருக்கும் அட்ரஸை போனில் குறித்து வைத்துக் கொண்டார். மிஷினில் துணிகளை தைத்து கொண்டிருந்த பார்வதி இருமல் அதிகமாகவே மெதுவாக மிஷினை மிதிப்பதை நிறுத்திவிட்டு இரும்பிக் கொண்டிருந்தாள். அம்மா, அம்மா என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்த உமா தனது தாய் மூச்சு விடாமல் இரும்பிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறிக்கொண்டு கையில் இருந்த ஃபைலையும் பேக்கையும் கீழே வைத்துவிட்டு உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து அவளை குடிக்க செய்தாள். தண்ணீரை குடித்த பார்வதி சற்று ஆசுவாசமாக, என்னம்மா, பக்கத்திலேயே தண்ணி வச்சுக்கோங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஆமா, நான் தான் உங்களை துணியெல்லாம் தைக்க வேண்டாம்னு சொன்னேன் இல்ல? எதுக்குமா இப்படி இந்த மிஷினை மிதிச்சுக்கிட்டு அவசரப்படுறீங்க? என்னம்மா செய்யறது, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு போகணும் இல்ல? வீட்டு வாடகை, மளிகை சாமான், கை செலவுக்கு பணம், இதெல்லாம் ஏதோ இதுல வர்ற வருமானத்துல தான் அப்படி ஓடுது. ஆமா, டாக்டர் வேற உங்களை இனிமே அதிர்ந்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த நிமிஷம் உங்களுக்கு அந்த நெஞ்சு வலி திரும்ப வந்துடுமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன்.
நீங்க என்னடாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா கண்ணு, பயப்படாத. சரி, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? வேலை கிடைச்சுதா? 4 நாள்ல ஃபோன் வரும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏம்மா, ஏன் அப்படி சொல்ற? நீ படிச்ச படிப்பு போதாதாம்மா? இன்னும் ஏதாவது படிக்கணுமா? இல்லைன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லலையா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு கேள்வி கேட்டால் தானே நான் பதில் சொல்றது. அந்த எம்டி என்னை பார்த்து அப்படியே சிலையா நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் பேரை சொன்னதும் அவருக்கு அப்படியே வேத்து கொட்டி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. என் சர்டிஃபிகேட்டை கூட பார்க்கவே இல்லை. என்னைய ஒரு மாதிரி மிரண்டா மாதிரி பார்த்துட்டு நீ போமா, ஃபோன் வரேன்னு சொல்லிட்டாரு. பார்வதியின் முகம் மாறியது. அப்படியா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 50-55 வயசு இருக்கும். ஆனா பார்த்தா அப்படி தெரியல. நல்லாதான் கட்டுமஸ்தா இருக்காரு என்று சிரித்தாள். அதை கவனிக்காத பார்வதி, அவர் பேரு தெரியுமா என்றாள் ஆவலாக. பார்த்திபன்மா. ஏம்மா, எதுக்கு கேட்குறீங்க என்றாள் தோள்களை பிடித்து உலுக்கினாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சரி சரி, நீ போய் கை கால் அலம்பிக்கிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அமைதியாக எழுந்து உள்ளே சென்றாள். தனது தாயை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே எழுந்தாள் உமா. அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் கட்டிலில் படுத்து கொண்டிருந்த பார்த்திபனுக்கு மனதில் ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. தனது ஆழ் மனதில் பனிமூட்டத்தால் மூடிய அந்த உருவம் அவர் கண்முன்னே வந்து நின்றது. அந்த கொடியிடையால் தலையில் புல்லுக்கட்டுடன் ஒய்யாரமாக நடந்து வந்து தன் எதிரே நின்று கள்ளம் கவடம் இல்லாது தன் பவழ வை திறந்து பேசிய அந்த ஆசை வார்த்தைகள் அவர் மனதை அசைத்து போட்டது. அவள் அப்படி பேசும்போது அவள் இதழ்களோடு சேர்ந்து அவள் கண்களும் ஏதோ ஒரு அழகான பாஷையை பேச, அந்த கருவண்டு கண்ணை பார்த்து தான் தேனுண்ட வண்டை போல் சொக்கி நின்ற அந்த தருணங்களும் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த கிராமத்துல நாங்க ஃபேக்டரி கட்ட நிலம் பார்த்துட்டு வர அம்மா என்னை வற்புறுத்தி அங்க அனுப்புனாங்க. கிராமமே பிடிக்காத எனக்கு வேண்டா வெறுப்பா அங்க போய் எங்க பங்களால தங்கி வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நாங்க வாங்க போற நிலத்துக்கு பக்கத்து நிலத்தோட சொந்தக்காரன் தான் சுந்தர். அவனோட தங்க தான் வனஜா. அவளை நாங்க தான் முத பார்த்தேன். அந்த பார்வையிலேயே என்ன நான் அவகிட்ட முழுசா கொடுத்துட்டேன். அவளும் அப்படிதான்றது போக போக எனக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணனுக்கும் அண்ணி பார்வதிக்கும் தெரியாம நாங்க அடிக்கடி தோப்புல சந்திச்சு பேசுறது, எங்க பங்களால சந்திச்சு பேசுறதுன்னு ஆரம்பிச்சோம். கொஞ்ச காலத்திலேயே நாங்க ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே அவ இல்லாம என் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைமைக்கு வரும்போதுதான் இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கும் அதே சமயம் வேலைக்காரங்க மூலமா எங்க அம்மாவுக்கும் தெரிய வர அம்மா என்னை ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனா நான் போகல. வனஜாவோட அண்ணன் அவளை வீட்டுல வச்சு அடிச்சு இனிமே என்னை பார்க்கவே போகக்கூடாதுன்னு திட்டி அவளை உள்ளே வச்சு பூட்டிட்டாரு. அவர்கிட்ட போய் நான் எல்லாம் எடுத்து சொல்லி, இனிமே நீங்க அவளை எந்த தொந்தரவும் செய்யாதீங்க, நான் எங்க அம்மா கிட்ட போய் விஷயத்தை எடுத்து சொல்லி எங்க அம்மாவோட வந்து வனஜாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு உறுதியோட சொல்லிட்டு வந்தேன். அவரும் அரை மனசோட தான் ஒத்துக்கிட்டாரு. அப்பதான் ஜன்னல்ல இருந்து என் வனஜாவை பார்த்தேன். அவ உள்ள அழுதுட்டு இருந்தா. நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவ மெதுவா தலையை ஆட்டிக்கிட்டு என்னை பார்த்தா. அந்த பார்வை என்று பார்த்திபன் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென கதறினார். அவ அன்னைக்கு பார்த்த அந்த பார்வைதான் அவளை நான் பார்க்குற கடைசி பார்வைன்றது எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. ஊருக்கு வந்த என்ன எங்க அம்மா வற்புறுத்தி அமெரிக்கால இருக்கிற எங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க இருக்கிற எங்க இன்னொரு பிசினஸை பார்த்துக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் போகலன்னா என் உயிரையே விட்டுடுவேன்னு என்னை எமோஷ்னலா மிரட்டவே நான் அடங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் அதே தாய்ப்பாசத்தை வச்சு மிரட்டியே எங்க மாமா பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வர ரொம்ப காலமாயிடுச்சு. என் மனைவி, என் 2 பையங்க, அவங்க படிப்பு, அவங்களுக்கு கல்யாணம், இப்படியே என் வாழ்க்கையும் அங்கேயே போயிடுச்சு. இந்த கால ஓட்டத்துல என் கடமைகளை செய்ய தடையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என் வனஜாவை நான் என் ஆழ் மனசுல போட்டு பத்திரமா பூட்டிட்டேன். அப்புறம் என் மனைவி இறந்ததும் என் பசங்களுக்கு அங்க இருக்கிற சொத்தை பிரிச்சு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு திரும்பவும் இந்தியாவில் இருக்கிற எங்க கம்பெனியை பார்த்துக்க வந்துட்டேன்.
அதுக்கு தான் வந்தனா இல்லை திரும்பவும் என் வனஜாவை பார்க்க போறேன்ற ஆசையில வந்தனான்னு எனக்கு அந்த சமயம் தெரியலன்னாலும் இங்க வந்ததும் ஒரு பேரிடி என் தலையில விழுந்தது. என் வனஜா நான் போன கொஞ்ச காலத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு தெரிய வந்தது. அப்பதான் நான் தனிமரமாகிட்டேன்றதை முத உணர்ந்தேன். அதுல இருந்து வாழ்க்கையில எந்த பற்றுதலும் இல்லாம போயிட்டு இருக்கிறேன். தனிமை எனக்கு ஒரு பக்கம் கொடுமையா இருந்தாலும் அதுவே எனக்கு ஆறுதலும் கொடுக்குது. அதுக்கு காரணம் அந்த ஏகாந்தமான சமயங்கள்ல என் ஆழ் மனசுல இருக்கிற என் வனஜா என் முன்னாடி வந்து என் கூட பேசுவா, என் கூட ஆனந்தமா சிரிப்பா, என்கிட்ட நிறைய பகிர்ந்துப்பா. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது போலதான் இன்னைக்கு அந்த உமாவை பார்த்ததும் என் மனசுல இருக்கிற என் வனஜா ஒரு நிமிஷம் என் கண் முன்னாடி வந்துட்டா. அவளை பார்த்து நான் என்னையே மறந்துட்டேன். 24 வருஷம் முன்ன நான் பார்த்த என் வனஜா அதே இளமையோட, அதே அழகோட, அதே சிரிப்போட என் முன்னாடி எப்படி வர முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? ஆனா இன்னைக்கு அவ வந்தாளே, உமா என்ற பேர்ல வந்தாளே, அந்த உமா சுந்தரோட பொண்ணா? அப்படி இருக்காது. இதுல ஏதோ இருக்கு. அவங்களுக்கு அப்ப குழந்தைங்களே இல்லை. அந்த பார்வதி கூட குழந்தை பிறக்கணும்னு எல்லா கடவுளுக்கும் விரதம் இருப்பா. என் வனஜா கூட அவ அன்னைக்கு குழந்தை பிறக்க ஒரு வாட்டி அம்மனை வேண்டிக்கிட்டு தீ மிதிச்சா. நான் கூட என்ன இது வேண்டுதல்னு அவளை அன்பா கொச்சிக்கிட்டேன். அதுக்காக எங்க அண்ணனுக்காக நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டது அப்படி சொல்லாதீங்கன்னு அழுதா. அப்பதான் அவ அண்ணன் மேல அவளுக்கு இருக்கிற பாசத்தை நான் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது தன்னோட அம்மா பேர் பார்வதின்னு அந்த உமா சொன்னாலே, இதுல ஏதோ இருக்கு. எதுக்கும் நாம போய் அந்த பார்வதியை பார்க்கணும், என் வனஜாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்று முடிவெடுத்தார். மறுநாள் காலை தனது வீட்டின் முன்பு ஏதோ கார் புதிதாக வந்து நிற்பதை பார்த்த உமா கையில் இருந்த பத்திரத்தை வைத்துவிட்டு கடகடவென வாசலுக்கு ஓடினாள். ஒரு நிமிடம் அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. சார், நீங்களா? நீங்க இங்க எப்படி என்று தடுமாற, நான் உன்னை பார்க்க தான் வந்த உமா என்றார் பார்த்திபன். வாங்க சார், உள்ள வாங்க என்று உள்ளே ஓடிய உமா, அம்மா அம்மா என்று கட்டிலில் படுத்து கொண்டிருந்த தனது தாயை தட்டி எழுப்பினாள். ராத்திரியெல்லாம் உடம்பு முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த பார்வதி இப்பொழுதுதான் அசந்து தூங்க உமாவின் பதட்டத்தை பார்த்து எழுந்தமர்ந்தாள். அம்மா, அவர் வந்திருக்காருமா என்று உமா பரபரப்பாக கூற, யாருமா என்று ஒன்னும் புரியாமல் அவளை பார்த்தாள் பார்வதி. அவருதாம்மா, பார்த்திபன் சார். நான் நேற்று இன்டர்வியூக்கு போனேனே, அந்த கம்பெனி எம்டி. அவரா என்று புடவை முந்தானை எடுத்து போர்த்தி கொண்டு கட்டிலில் இருந்து கடகடவென எழுந்து தள்ளாடி கொண்டு வெளியே சென்றாள் பார்வதி. அவளை பார்த்த பார்த்திபன் சேரில் இருந்து எழுந்து கொள்ள அமைதியாக அதிர்ந்து நின்றார். நீங்க சுந்தரோட? நானே தான் ஐயா. பார்வதி, உட்காருங்க என்றால் லேசாக விரும்பிக் கொண்டு. என்னம்மா இப்படி ஆகிட்டீங்க? அடையாளமே தெரியல. ஆமா, சுந்தர் எப்ப இறந்தாரு? என்ன ஆச்சு அவருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்றேன் ஐயா, எல்லாம் சொல்றேன். நீங்க முதல்ல உட்காருங்க. அம்மாடி உமா, போய் நம்ம நாட்டார் கடையில பாலை வாங்கிட்டு வா, அப்படியே காப்பி பொடியும் வாங்கிக்கோ என்று அருகில் இருந்த உமாவை பார்த்தாள். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல உட்காருங்க என்றார் பார்த்திபன். பரவாயில்ல ஐயா, நீங்க உட்காருங்க. உமா, ஓடுமா என்றாள். சரிம்மா. சார், ஒரே நிமிஷம் என்று பார்வதி உள்ளே சென்று குடை எடுத்துக்கொண்டு கடைக்கு ஓடினாள். பார்த்திபன் சேரில் அமர பார்வதி அங்கிருந்த மற்றொரு மரச்சேரில் அமர்ந்தாள். அம்மா, என்ன இது? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு 1 வருஷமாவே ரொம்ப முடியல ஐயா. உமாதான் விடாப்பிடியா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினா. இதயத்துல ஏதோ கோளாறுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்னாச்சு? எதனா ஆப்ரேஷன் பண்ணணுமா? எதனா சொன்னாங்களா? இல்லை ஐயா, இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவரை 2 வாட்டி நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டா. அவங்களும் இனிமே எதுவும் செய்ய முடியாது, இன்னொரு வாட்டி நெஞ்சு வலி வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அடக்கடவுளே, இதோ பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நானே பாத்துக்கிறேன். இல்ல ஐயா, நான் இனி பொழைக்க மாட்டேன். பொழைக்கவும் ஆசைப்படல. இன்னைக்கு அந்த ஆண்டவன் என்னை கூப்பிட்டாலும் நான் அவன்கிட்ட போக தயாரா இருக்கேன்.
ஆனா இந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு அப்புறம் அவளுக்குன்னு யாரும் இல்லை. பாவம் குழந்தை என்ன நினைச்சியே ரொம்ப வேதனைப்படுறா. நல்லா படிச்சா, ஆனா அதுக்கு ஏத்த வேலை தான் இன்னும் சரியா கிடைக்கல. அவ்வளோ படிப்பை படிச்சுட்டு பக்கத்து அக்கத்துல பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கா. ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா 4 காசு சேர்த்து எவன் கையிலையாவது அவளை பிடிச்சி கொடுத்துடுவேன். என் மூச்சம் நிம்மதியா நிற்கும். ஆனா அதுக்கும் வழி இல்லாம இருக்கேன் என்றவள் கண்களை துடைத்து கொள்ள, நானும் உமாவை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றார் பார்த்திபன். அவரை டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தாள் பார்வதி. தயவு செஞ்சு எனக்கு நீங்க ஒரு உண்மையை சொல்லணும். என்னையா என்று சற்று மிரட்சியுடன் அவனை பார்த்தாள். உமா யாரு? அவ யார் பொண்ணு என்றார் கம்பீரமாக. அது உண்மையை மட்டும் சொல்லுங்க. இதுக்கு மேல எதையும் என்கிட்ட மறைக்காதீங்க ப்ளீஸ். சொல்லிடுறேன். இதுக்கு மேல மறைச்சி நான் என்ன பண்ண போறேன்? உமா வேற யாரும் இல்லை, வனஜாவோட பொண்ணு தான். அப்படின்னா? ஆமா, உங்களுக்கும் வனஜாக்கும் பிறந்த பொண்ணு தான் என்று வாயில் முந்தானியை வைத்துக் கொண்டு அழுதாள். பார்த்திபன் ஒரு நிமிடம் ஆடிப்போக சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கும் வனஜாவின் போட்டோவை பார்த்து கண்ணீர் வடித்தார். ஆமா, உமா உங்க பொண்ணுதான். நீங்க ஊருக்கு போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் வனஜா உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா என்ற செய்தி எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்க வருவீங்க, அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவீங்கன்னு அவளோட சேர்த்து நாங்களும் காத்துட்டு இருந்தோம். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் தெரியல. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் அவ வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு குழந்தைய கலைச்சிடலான்னு நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனா குழந்தைய கலைக்க முடியாதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்ப பாரு உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருக்கிற வனஜாவை பாக்குறதா, அவ வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைய பாக்குறதான்னு புரியாம அவங்க அண்ணன் தவிச்சிட்டாரு. அப்புறம்தான் நாங்க ஒரு முடிவெடுத்தோம். வனஜாவை எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை அங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டேன். உமாவையும் அவ பெத்தெடுத்தா. குழந்தை பிறந்ததும் அதை அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு முடிவு பண்ண எங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்ததும் அதை விட மனசு வரல. சரி, உமாக்கு அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைய நாங்க கூட்டிட்டு போய் எங்க குழந்தைன்னு சொல்லி வளர்த்துக்கலான்னு திட்டம் போட்டோம். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா உங்களையே மனசுல நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்துல சம்மதம் இல்லை. விஷத்தை குடிச்சு உயிரை விட்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து எங்க குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சோம். இவ வளர வளர எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. குழந்தைக்கு எப்படியாவது உண்மை தெரிஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு. கொஞ்ச நாள்ல எங்க வீட்டுக்காரன் போய் சேர்ந்துட்டாரு. இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து நான் இவளை படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அங்க இருந்தா யாராவது பழசியெல்லாம் கிளறுவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் உமாக்கு தெரிய வந்தா பிரச்சனை ஆகிட போதுன்னு தான் நானும் ஊரை விட்டு வந்துட்டேன் என்றால் மூச்சு வாங்க. இவ்வளவு நேரம் கண்கள் கலங்க வனஜாவின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் அவள் கூறி நிறுத்தியதும் கண்களை துடைத்து கொண்டு திரும்பினார். இனிமே கவலைப்படாதீங்க, இனி என் மகளை நானே பார்த்துக்கிறேன். ஐயா, அது கவலைப்படாதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ எப்பவும் போலவே உங்க மகளாவே இருக்கட்டும். ஆனா இனி அவ ஏன் பொறுப்பு. என் வனஜாவை நான் தவிக்க விட்டது போல என் பொண்ணை நான் இனி தவிக்க விட மாட்டேன். எந்த பற்றுதலும் இல்லாம இருந்த என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு புதுசா ஒரு உறவு வந்திருக்கு. இல்ல, பழைய உறவை புதுப்பிக்க வந்திருக்கு. அதை நான் பார்த்துக்கணும், அதை கரை சேர்க்கணும். அப்பதான் என் மனஜ ஆன்மா சாந்தி அடையும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, சாரி சார், பால் இங்க எங்கேயும் கிடைக்கல. அதுதான் டீ கடையில இருந்து காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க என்று தயங்கி உமாவை பார்த்து புன்னகை செய்த பார்த்திபன், உன் கையால நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தாம்மா என்றார். கொஞ்சம் இருங்க சார் என்று உற்சாகத்தோடு உள்ளே சென்று அந்த காப்பியை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்து விட்டு, அப்ப சரி, நான் கிளம்புறேம்மா என்று எழுந்து கொண்டார். சார், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வேலை உனக்கு நான் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டேம்மா. நீ நல்ல நாளை பார்த்து வந்து வேலையில சேர்ந்துக்க. அதை நேரில் சொல்லத்தான் வந்தேன். சார், எனக்காகவா? இல்லைம்மா, இந்த பக்கம் வந்தேன். அப்படியே ரெஸ்யூம்ல உன் அட்ரஸை பார்த்த ஞாபகம் வந்தது, அதுதான் வந்தேன். அப்புறம் இனிமே நீ உங்க அம்மாவோட நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம்.
சார், ஆமாம்மா, நானும் அங்க தனியா தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க இருந்தா உங்க அம்மா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம். அங்க எல்லா வசதியும் இருக்கு. நானே எல்லா செலவும் ஏத்துக்கிறேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ என் பொண்ணு போல என்றவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்தார். சார், நான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய போறேன்னே தெரியல என்றவர் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். இல்லம்மா, நீ தப்பா சொல்ற. நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்யறேன். உங்க அம்மாக்கு நான் செய்யற பிராயச்சித்தம் தான் இது என்று மனதில் நினைத்து கொண்டு, இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், நீ என் பொண்ணு போல. நான் என் பொண்ணுக்கு செய்யறதுக்கு எதுக்கு நன்றிலாம்? சரி, நாளைக்கே நீங்க அங்க வர நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். ரெடியா இருங்க. அப்ப நான் வரம்மா என்று கார் ஏறி புறப்பட்டார். அவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த பார்வதி வனஜாவின் போட்டோவை கையெடுத்து வணங்கினாள். வனஜா, என்னை மன்னிச்சிடுமா. உமா உன் பொண்ணுன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்க முடியாதுன்னு டாக்டருங்க சொன்னதும் நான் உன்னை எங்க அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டது உண்மைதான். ஆனா பிரசவத்துல நீயும் குழந்தையும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்க. நீ மூச்சு விடுற கடைசி நிமிஷம் கூட, அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அடுத்த ஜென்மம் எடுத்தாவது உங்க மகளா பிறந்து நீங்க என்னை வளர்த்த கடனை அடைப்பேன்னு சொன்னேன். அதுக்கு ஏத்தா போல நானும் கொஞ்ச நாளையே கர்ப்பமானேன். பிறந்த குழந்தை பொம்பளை பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உங்க அண்ணனுக்கு நீ தான் திரும்ப வந்து பிறந்துட்டேன்னு சந்தோஷம் வந்துடுச்சு. அதுக்கேத்தா போல உமாவும் ஊஞ்சாடையிலே இருந்துட்டா. அதுதான் இன்னைக்கு என் பொண்ணை காப்பாத்தி இருக்கு. நீ இந்த உலகத்தை விட்டு போனாலும் தெய்வமா இருந்து உன் அண்ணன் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழியை கட்டிட்ட. நானும் இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் உமா அனாதாகிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட உங்க பொண்ணுதான்னு பொய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா என்ற மனதிற்குள் அழ, வனஜா போட்டோவில் இருந்த ரோஜாப்பூ அவள் தலையில் விழுந்தது. இத்துடன் யார் மகள் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.